அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 4ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவை எதால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தங்கம், ஆப்ஷன் பி மண்ணால், ஆப்ஷன் சி வெள்ளி, ஆப்ஷன் டி செம்பு. இதுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி சிந்து சமவெளி சம்பந்தமா முக்கியமானது பார்க்கலாம். அதாவது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம இந்தியாவில தோன்றிய முதல் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்ப இது ஸ்டார்டிங்லேயே நகரமா இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. சிந்து சமவெளியை மூணா பிரிக்கிறாங்க. தொடக்க காலம், முதிர்ச்சி அடைந்த காலம், பிற்காலம். அப்ப இந்த முதிர்ச்சி அடைந்த காலத்துல தான் சிந்து சமவெளி நகர நாகரிகமா வளர்ச்சி அடைந்திருக்கும். சரிங்களா? இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை கரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா முதலா கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கரப்பா, அதனால இத கரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதோடைய காலம் எப்ப அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் 3000 காலத்திலே இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றி இருக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான பொருளாதாரம் என்ன அப்படின்னா கைவினை பொருட்களை தயாரிக்கிறது. அப்ப அந்த கைவினை பொருட்களை தயாரிச்சு வெளிநாட்டுகளுக்கு அனுப்புறாங்க. அதுல சில முத்திரைகள் இருந்திருக்கும். அந்த முத்திரைகள் எதால் செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பி. அது மட்டும் இல்லாம வேற முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த சிந்து சமவெளிக்கு முதலா வருகை தந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். எந்த வருஷம்னா 1826. ஓகே, தேங்க்யூ.